செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு அரசு நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகம் கடந்த 6 மாத காலமாக பூட்டியிருப்பதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களது நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய சிரமம் அடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் நலன் கருதி நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே SU வனம் கிராமத்தில் அதிமுகவினர் செயல்படுத்திய திட்டத்தை அழித்து திமுகவினர் நற்பெயர் வாங்க முயல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அங்கன்வாடி மைய இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிமெண்ட் கற்கள் தரைதள நடைபாதையை திமுக மாவட்ட கவுன்சிலர் நிதியில் நாடக மேடை அமைப்பதாக கூறி சேதப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் 4 முனை சந்திப்பு அருகே தனியார் மருந்தகம் ஒன்றில் மருந்து வாங்குவது போல் நின்று செல்போனை திருடிச் செல்லும் நபரின் CCTV காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மருந்தகத்தில் பணியாற்றும் பாலா என்பவர் கேமரா பதிவுகளை அடிப்படையாக கொண்டு குடியாத்தம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் குடியாத்தம் போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தர உள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வடக்கு மண்டல IG ஆய்வு மேற்கொண்டார். மேலும் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேலூர் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தர உள்ள நிலையில் பாதுகாப்பு பணியில் 1500 போலீசார் ஈடுபட உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயினை அணைத்த நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலைய போலீசார் தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் ஒரையூர் கிராமத்தில் வசிக்கும் ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க ஒப்புதல் வழங்கியும் அதை அமல்படுத்தாத பன்ருட்டி வட்டாட்சியரை கண்டித்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. மேலும் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோகுல கிறிஸ்டிவன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மக்கள் அலுவலகம் வாயிலில் சமையல் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வேலைக்கு ஆட்களை ஏற்றிச் சென்ற சரக்கு வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் உட்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். இதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்கள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த எலவனாசூர் கோட்டை போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் விச்சந்தாங்கல் பகுதியில் உள்ள நியாய விலைக் கடையில் முறையாக ரேஷன் பொருட்கள் வழங்குவதில்லை என கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் சக்திவேல் பொதுமக்களுடன் இதுகுறித்து பேசி வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் கூட்டுறவு நியாய விலைக் கடைகளில் இதுபோன்ற பிரச்சனைகளால் பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பொதுமக்கள் சார்பில் நடத்தப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் பணியை நிறுத்தி வைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் DSP சந்திரசேகரன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகளிடம் பொதுமக்கள் நெல் கொள்முதல் நிலைய பணிகளை தடையின்றி நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோலை அழகுபுரம் பகுதியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் 1500 பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் மூர்த்தி வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தாய் வீட்டிற்கு பணம் கேட்டபோது கொடுக்க மறுத்த கணவனை அரிவாளால் வெட்டி கொடூரமாக கொலை செய்த மனைவிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொலை குற்றம் செய்தது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மனைவிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதமும், அபராத தொகையை கட்ட தவறினால் 6 மாத கால சிறை தண்டனை விதித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி சொர்ணம் ஜே நடராஜன் தீர்ப்பு வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே சாலையில் நிறுத்தியிருந்த நீண்ட இரும்பு லாரி மீது அவ்வழியாக வந்த டிப்பர் லாரி மோதிய விபத்தில் டிப்பர் லாரி ஓட்டுநர் அருள் பலத்த காயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருத்தணி போலீசார் காயமடைந்த ஓட்டுநரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே கவுன்சிலர் மணிகண்டன் சுகாதாரத்துறை அலுவலரை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து சுகாதார அலுவலர் மணிகண்டன் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை அடுத்து போராட்டத்தை கைவிட்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் நகர மற்றும் தாலுகா ஹோட்டல் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக தலைவர் ராம்குமார் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் ராம்குமார், ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விதமான கமிஷன் வித்தியாசம் இருப்பதாகவும், பெரும் நிறுவனங்கள் இதுகுறித்து நகர மற்றும் தாலுகா ஹோட்டல் உரிமையாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் பிள்ளையார் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகே முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுகவின் 4ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் திமுக நகர்மன்ற துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் தலைமையில் நடைபெற்றது. மேலும் இந்த கூட்டத்தில் திமுக மாநில மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் தோடநேரி கண்மாயில் விவசாயிகளுக்கு தகவல் அளிக்காமல் மீன் வளர்ப்புக்கு விடப்பட்ட குத்தகையை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள், தோடநேரி கண்மாயில் மீன் வளர்ப்புக்காக கோழி இறைச்சிகள், உயிரிழந்த நாய்கள் உள்ளிட்டவைகள் இரையாக போடப்படுவதால் தண்ணீர் வீணாகி கடும் துர்நாற்றம் வீசி வருவதாகவும், விவசாயிகளுக்கு தெரியாமல் நடைபெற்ற குத்தகை அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தனர். எங்கூர் கம்மாயை தன்னிச்சையாக ஏலம் விட்டுருக்குறாங்க. ஏலம் விட்ட பிறகு தான் அது ஒரு தகவலாக, செய்தியாக எங்களுக்கு தெரிய வருது. எனவே தன்னிச்சையாக ஏலம் விட்டதை எங்களுடைய கிராமத்தின் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். அந்த ஏலத்தை மீன்வளத்துறை அதிகாரிகள் ரத்து செய்யணும். மேலும் மீன் குத்தகை எடுக்கிறவங்க எங்கூர் கம்மாய் பாசன தண்ணீரில், பாசனத்துக்கு பயன்படுகிற தண்ணீரில் மீன் கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. மீன் வளர்க்குறதுக்காக காய்கறி கழுவுனா அழுகின காய்கறிகளை கொண்டு வந்து கொட்டுறாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கோவில் காலி இடத்தை ஒரு தரப்பினர் ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி பெண்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர் சந்திரசேகர் பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கு, அங்கதான் நாங்க பொங்க வைப்போம், முளைப்பாரி எடுப்போம். எங்கள் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களையும் பக்கத்தில் அவங்களுக்கு தனி கோயில், தனி சாவடி, தனி கல்யாண மண்டபம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரே கம்யூனிட்டி தான், ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்க தனியாக சாமி கும்பிடுவாங்க, நாங்கள் தனியாக சாமி கும்பிடுவோம். இப்போ திடீர்னு எங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த அந்த தெருக்காரங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்க. இது நடந்தது 2020 ஆகஸ்ட் 15. அன்னைக்கு நாங்கள் ஆர்டிஓ ஐயா ராஜ்குமார் ஐயா இருந்தார், அவர்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவர் வாய்மொழி மூலமாக கம்பி வேலி போட சொன்னார். கம்பி வேலி போடுறவங்க கோயிலை சேர்த்து அடைச்சிட்டாங்க. நாங்கள் கோவை மாவட்டம் அன்னூர் அருகே காலாவதியான மருந்து மாத்திரைகளை கொட்டிய வாகனத்தை சிறைபிடித்து போலீசில் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கோவில்பாளையம் போலீசார் கொட்டப்பட்டிருந்த மருத்துவ கழிவுகளை பொதுமக்களால் சிறைபிடிக்கப்பட்டிருந்த அதே சரக்கு ஆட்டோவில் மீண்டும் ஏற்றி ஆட்டோவை பறிமுதல் செய்து கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர்.
கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி பகுதியில் சரக்கு வாகனங்களை வாடகைக்கு என எடுத்துச் சென்று அடமானம் வைத்து வாகனங்களை திருப்பித் தராமல் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல் உதவி கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை மனு அளித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து வாகனங்களை மீட்டுத் தர வேண்டும் எனவும் கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு உருவ சிலைக்கு அரசு சார்பில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் ஆயுஷ் வெங்கட், அகில இந்திய கண்ணதாசன் நற்பணி மன்ற தலைவர் டாக்டர் சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை கருக்கம்பாளையம் அரசு பள்ளிக்கு ஈரோடு ரவுண்ட் டேபிள் மற்றும் லேடிஸ் சர்க்கிள் மூலமாக ஈரோடு அசன்ட் டிஜிட்டல் தலைவர் தர்மராஜ் மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக ரூபாய் 23 லட்சம் மதிப்பீட்டில் 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கான தொகையை வழங்கினார். இந்த வகுப்பறைகள் கட்டப்பட்டு இன்று மாணவர்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. சென்னை அடுத்த பெரும்பாக்கம் பகுதியில் வீட்டில் துணி அயன் செய்து கொண்டிருந்த காவலாளிக்கு மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவாரூரில் தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 27ஆம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். இதில் ரேஷன் கடைகளில் ப்ளூடூத் மற்றும் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு கருவிழித்திரை மூலம் விற்பனை செய்வதில் காலதாமதத்தால் ப்ளூடூத் முறையை ரத்து செய்திட வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகள் அடங்கும். திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் ஆழமான நீர்ப்பகுதிகளில் குளிக்கவோ, மீன் பிடிக்கவோ மற்றும் இதர பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஆற்றின் கரை பகுதிகளில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ள இடங்களில் ஆற்றில் இறங்குவதை பொதுமக்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் பள்ளி சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேர் படுகாயமடைந்தனர். பின்னர் அங்கிருந்தவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து நத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி நகர் பகுதியில் அமைந்துள்ள காவலர் குடியிருப்பு பகுதிகளில் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கரடி உலா வருகின்றது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் கூண்டு வைத்து பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பணியாற்றி வரும் வனத்துறை ஊழியர்களுக்கு கடந்த 3 மாதமாக சம்பளம் வழங்காததால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை ஊழியர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு தங்களின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே முதலூர் கிராமத்தில் உள்ள 30,000 கொள்ளளவு கொண்ட 2 மேல் நீர் தொட்டி பழுதாகி இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. எனவே அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன்பு அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் அருகே உள்ள மூரார்பாளையம் கிராமத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியாவில் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்படும் காலம் விரைவில் வரும் என்று உள்துறை அமைச்சர் பேசியதை வன்மையாக கண்டிப்பது என உள்ளிட்ட 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. தேனி மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் பழங்கால சிறுதானிய உணவு வகைகளுக்கு மக்கள் மாறி வரும் சூழலில் மானாவாரி விவசாயத்தில் மட்டுமே பயிரிட்ட கம்பு தற்போது நீர்ப்பாய்ச்சல் முறையில் பயிரிட்டு அமோக விளைச்சல் அடைந்துள்ளனர். கம்பு குவிண்டால் ஒன்றுக்கு 3000 முதல் 3200 வரை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.